வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் அப்புறம் கொடமிளகா, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சிம்பிளான ஒரு ரைஸ். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் வெங்காயம் நல்ல மீடியம் சைஸ்ல பெரிய 2 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன் நான். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். புதினா கூடவே ஒரே ஒரு தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துப்பேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சம் தக்காளி மட்டும் வதங்கட்டும். மஷ்ரூம் ஒரு 4 கட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இப்போ குடமிளகா, உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, அப்புறம் மஷ்ரூம் எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிடுவோம். இப்படி வதங்கட்டும். மூடி வச்சிருவோம், கொஞ்சம் வதங்கட்டும். அந்த பக்கம் காய் வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம தயிர் சாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சாதம் வடிச்சு ரெடியா இருக்கு. கொஞ்சம் பால் விட்டுப்போம். காய்ச்சி ஆறுன பால் சேர்க்கிறேன். தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். பாருங்க, சாதத்துல நல்ல ஒரு கரண்டிக்கு தயிர் விடுறேன். அதுக்கு மேலேயே பச்சை மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, கடுகு போட்டுருவோம். கருவேப்பிலை, அவ்வளோதான். சுட 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 அது மேலே விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி. சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி. பாருங்க, மஷ்ரூம் அப்புறம் உருளைக்கிழங்கு, குடமிளகா எல்லாம் நல்லா வதங்கிருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தானே அரைச்சி போட்டோம். வரமிளகா பொடி சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி கொஞ்சம். இது கூடவே கொஞ்சம் புதினாவையும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா பொடி சேர்த்தேன். கரம் மசாலா பொடி கொஞ்சமா தாளிச்சிருக்கோம், இருந்தாலும் மேலாக அதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா. வரமிளகா பொடியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுத்து. 1 கப்பு பாஸ்மதி அரிசி நான் எப்பயும் சொல்ற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நாம அப்படியே உடையாம அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொத்தமல்லி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம். நம்ம தொட்டுக்கிறதுக்கு வெங்காய தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுது. இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கும். பாருங்கள், அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சாப்பிடும்போது கலக்கி விட்டால் போதும்.
ஸோ இன்னைக்கு வந்து மஷ்ரூம் அப்புறம் கொடமிளகா உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ரைஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தயிர் பச்சடி இல்லைன்னா வந்து நீங்கள் சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் போல் தயிர் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.